அனைவருக்கும் வணக்கம். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் ஒரு மகாவிஷ்ணு என்கிற ஒரு பேச்சாளர் அல்லது தன்னார்வ தொண்டர் அல்லது மாணவர்களுக்கு ஒரு ஊக்கம் படுத்துகிற பேச்சுகளை பேசுகிற ஒருவர் மிக கடுமையாக இன்றைக்கு விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கிறார். காரணம், அங்கே இருந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் அவர்களை நீ அடுத்த பிறவியில் மலத்தில் நெளியும் புழுவாக பிறப்பாய் என கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லை நண்பர்களே, அவர் பேசிய அனைத்தும் பிற்போக்குத்தனமான சிந்தனைகள். இன்றைக்கு ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்த சிந்தனைகள். அதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். ஏன் இந்த நடைமுறையில் இருந்த சிந்தனைகள் என குறிப்பிடுகிறேன் என்றால், இவர்கள் இந்த சனாதனிகள் அல்லது இந்த வேத மதத்தை பின்பற்றுபவர்கள் அல்லது அதன் தாக்கத்தை சைவத்தில் வைணவத்தில் பின்பற்றியவர்கள், அதன் தாக்கத்தை கிறிஸ்தவத்தில் பயன்படுத்தியவர்கள், இவர்கள் எல்லோருமே இந்த மறுபிறவியிலே நம்பிக்கை உடையவர்கள். இந்த தீண்டாமையை மிக கடுமையாக பின்பற்றியவர்கள். அங்கே மாணவர்களாக கலந்து கொண்டவர்கள் எல்லோருமே பட்டியல் இனத்து பிற்பட்ட இனத்து மாணவர்கள் மட்டுமே. மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும் இதை. ஏனென்றால் சமூகத்தில் இன்றைக்கு பிற்பட்ட பட்டியலின மக்களிலும் கூட பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள் அரசு பள்ளிக்கு வருவதில்லை. அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுடைய நெஞ்சில் நஞ்சை ஊற்றக்கூடிய வகையில் அவர் அங்கே உரையாற்றி இருக்கிறார். அவர் பேசுகிற போது தொடக்கத்திலேருந்து இறுதி வரை, இங்கு யாராவது அழகில்லாமல் இருக்கிறீர்களா, இங்கு யாராவது ஏழைகளாக இருக்கிறீர்களா, இங்கு யாராவது ஊனமுற்றவர்களாக இருக்கிறீர்களா, நீங்கள் எல்லோருமே போன பிறவியில் பாவம் செய்தவர்கள் என்று சபித்திருக்கிறார். இந்த மறுபிறவி இப்படி ஒருவரை இழிந்தவர் என சொல்லுவது, அவர் ஒன்றை மட்டும் எச்சரிக்கையாக தவிர்த்திருக்கிறார். அதாவது, ஒருவர் பிறக்கிற போது சூத்திரராக முதலியார், செட்டியார், ரெட்டியார், பிள்ளமார், கள்ளர், முத்துராஜா, வன்னியர் போன்ற பார்ப்பனர் அல்லாதவர்களாக பிறந்தால் அவர்களும் பாவம் செய்தவர்கள் என்றுதான் நம்முடைய இந்த மனுநீதி சாஸ்திரம், நம்முடைய வேதம் இவையெல்லாம் குறிப்பிடுகின்றன. இதை நீங்கள் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். மிக மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். மிக எச்சரிக்கையாக அவர் இங்கே இருக்கிற சூத்திரர்களே, இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் இனத்து மாணவர்களே என்று சொல்லாமல் இருந்திருக்கிறார். பிசி பீப்புள் ஆர் எம்பிசி பீப்புள் ஆர் எஸ்டி பீப்புள் ஆர் நான் பிராமின்ஸ் என்கிற வார்த்தையை மட்டும் அவர் பயன்படுத்தவில்லை. அதற்கு காரணம், இன்றைக்கு மிக தெளிவாக இவர்களெல்லாம் வளர்ந்து விட்டார்கள், இங்கு நாம் அப்படி பேச முடியாது என்பது தான் நண்பர்களே. இங்கே நம்முடைய மனுஸ்கிருதியிலையும் நம்முடைய இன்ன பிற நூல்களையும் மிக நுட்பமாக இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதாவது, ஒருவன் மறுபிறவியில் பன்றியாய் பிறப்பான், மறுபிறையில் அவன் மலம் உண்பான் என்றெல்லாம் இவர்கள் யாரை சொல்லுகிறார்கள்? ஒரு அந்தணன், ஒரு சூத்திரன் கொடுத்த தானத்தை வாங்கி உண்ட அந்தணன் மறுபிறவியில் பன்றியாக பிறப்பான். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற தன்மைகள் நண்பர்களே. என்றைக்கு இன்று இவர்கள் புனிதமாக கட்டமைக்கிற நூல்கள் இந்த சிந்தனைகள் நீக்கப்படுகிறதோ அல்லது அவை தடை செய்யப்படுகிறதோ, அதுவரை இது போன்ற மகாவிஷ்ணுக்கள் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சங்கல் போன்றவர்களை பொது இடத்தில் அவமானப்படுத்துவதற்கும் தயங்க மாட்டார்கள் என்பதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். நாம் காலந்தோறும் இதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இங்கே இந்த வேத மதம் அல்லது இந்த சனாதனிகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய டாக்டர்கள், அவர்கள் பார்ப்பனர்கள் சாப்பிடுவதை கூட பார்க்கப்படாது. பார்த்தா அந்த சாப்பாடு தீட்டுப்பட்டு விடும். இந்த மருத்துவர்கள், படித்த மருத்துவர்கள் உணர வேண்டாம். இன்றைக்கு வங்கியில் பணிபுரிபவர்கள், ஏன்னா அந்த காலத்தில் இந்த வட்டி கணக்கு பார்ப்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் இந்த பார்ப்பனர்கள் உண்ணுவதை பார்ப்பதற்கு தகுதியற்றவர்கள். இன்றைக்கு காவல்துறையிலையும் இராணுவத்திலையும் இருப்பவர்களும் அப்படித்தான் இந்த வேதம் சொல்லுகிறது அல்லது மண்நீதி சொல்லுகிறது நண்பர்களே. அப்புறம் இன்றைக்கு டாஸ்மாகில் பணிபுரிபவர்கள் அல்லது அரசாங்கம், செருப்பு தைப்பவர்கள், இப்படி இவர்கள் எல்லோருமே அதே போல் இந்த சூத்திரர்கள் வழங்கிய உணவையும் கூட அவர்கள் உண்ணக்கூடாது. வசிஷ்டரே குறிப்பிட்டிருக்கிறார், சூத்திரன் வழங்கிய உணவு வயிற்றில் இருக்கும் நிலையில் இறந்து போனவன் மறுபிறப்பில் பன்றியாக பிறப்பான். அப்போ ஒரு அந்தணன் சூத்திரன் வழங்கிய உணவு வயிற்றில் இருக்கும்போது இறந்து போனால் அவன் பன்றியாக மறுபிறப்பில் பிறப்பான் அல்லது ஒரு சூத்திர குடும்பத்தில் பிறப்பான். இது எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த மறுபிறப்பு சிந்தனையெல்லாம், இதையெல்லாம் ஒரு அரசு பள்ளியில் போய் பேசுகிறார் மகாவிஷ்ணு என்பவர் பேசுகிறார். மாணவர்கள் மத்தியில் இவற்றையெல்லாம் எச்சரிக்கையாக அவர் தகுத்து இருக்கிறார். சண்டாளனிடமிருந்து தண்ணீர் வாங்கி குடித்த பிராமணன் பல நாள் பசுமாட்டு சிறுநீரை பருக வேண்டும். இது அந்த நிவர்த்தி நண்பர்களே. இதையெல்லாம் அவர் நன்றாக ஆழமாக கற்றிருக்கிறார். அவருக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது மகாவிஷ்ணுவுக்கு. அதனால தான் இவர் இந்த வசிஷ்டர் சொன்னது, இந்த குருகுலம், இந்த 65,000 குருகுலம், 1,00,000 குருகுலம் இருந்ததுன்னா அவர் சொல்லுகிறார்களே, அந்த குருகுல கல்வியிலேயே கற்பிக்கப்பட்டது இதுதான் நண்பர்களே.
இந்த குருகுல கல்வி என்று இவர் இன்றைக்கு உயர தூக்கி பிடித்து அங்கு பேசியிருக்கிறாரே, அங்கே தான் இவற்றையெல்லாம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். ஆமாம், மனுவினுடைய விதிகளை மீறுவது மிக கடுமையான குற்றமாக பார்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்கிறோம். ஆமாம், ஒரு பார்ப்பனன் ஒரு சூத்திரன் சாப்பிடுகிற போது, சூத்திரன் கூட இல்லை நண்பர்களே, நீங்கள் திருவனந்தபுரத்தில் ஊட்டுப்புறைன்னு ஒரு இடம் இருக்குமா. அது எதுனா பார்ப்பனர்கள் மட்டும் சாப்பிடுகிற இடமா. அந்த ஊட்டுப்புறைங்கிற இடத்துல மன்னருடைய செலவில் தான் அவர்களுக்கு இலவசமாக உணவு தரப்படுகிறது. மூலம் திருநாள் அங்கே வந்து மன்னர்களுக்கு பேர் அப்படி தான் இருக்கும். அந்த குழந்தையா சின்ன பையனாக இருக்கிற ஒரு பையன் அந்த ஊட்டுப்புறையில் பார்ப்பனர்கள் சாப்பிடுக்கும் போது குறுக்க போயிட்டான் அல்லது எட்டி பார்த்துட்டானே. உடனே அந்த உணவையெல்லாம் கொண்டு போய் கீழே தள்ளிவிட்டு அவர்களை எல்லாம் வந்து மீண்டும் பூஜை புனஸ்காரம் செய்து மீண்டும் மன்னரை சமைக்க வைத்து, அப்போ மன்னனுடைய மகன் விளையாட்டாக பார்த்து விட்டதற்கே இந்த நிலைமை அங்கு இருந்திருக்கிறது. அப்படியானால் இவர்கள் எந்த அளவுக்கு இந்த தீட்டை பின்பற்றுபவர்கள், மிக வலிமையாக பின்பற்றுபவர்கள் என்பதை நம்ம கவனிக்கிறோம். நீங்கள் சந்திரசேகர சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அதில் அவர் தெளிவாகவே சொல்கிறார், ஒரு பார்ப்பனன் சாப்பிடுகிற போது சூத்திரன் பார்த்து விட்டால் வந்து அது மிகப்பெரிய திட்டு. அதனால்தான் இப்பொழுதும் வந்து அவர்கள் மறைத்து கொண்டு சாப்பிடுவது. அவர்கள் சாப்பிடுவது மட்டுமில்லை நண்பர்களே, வந்து கோவில்லையே நிவேதனம் செய்கிற போது இவர்கள் வந்து மடப்பள்ளியில் பார்ப்பனர்கள் மட்டும்தான் சமைக்க வேண்டும், மற்றவர்களை சமைக்க அனுமதிக்க மாட்டார்கள். இன்றைக்கு அரசாங்கம் நடத்துகிற இந்த கோவில்களில், இந்த அறநிலையத்துறை நடத்துகிற கோவில்களில் மடப்பள்ளியில் பட்டியல் இனத்தவர்களும் பிற்பட்டவர்களும் சமையல் செய்கிறார்களோ அன்றைக்கு தான் இந்த தீண்டாமை அழியும். அதுவரை இந்த தீண்டாமை அழியாது. அப்போ இந்த மகாவிஷ்ணு பேசியது ஏதோ நீங்கள் மேலோட்டமாக அதை நீங்கள் பார்த்துவிடக்கூடாது, பார்த்துவிட முடியாது. உணுப்பைன்னு ஒரு சொல்லாட்சி உண்டு நண்பர்களே. அது எந்த அளவுக்கு நம்முடைய நண்பர்களுக்கு தெரியும் தெரியல. சமைத்த உணவை வாங்காமல் இவர்கள் வந்து தானியங்களையும் அரிசியையும் வந்து சூத்திரர்கள் பட்டியல் இனத்தவர் வீட்டில் இன்றைக்கி வாங்குகிறாங்க. அன்றைக்கி அதுவும் தடை செய்யப்பட்டிருந்தது என்பது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா வேள்வி நடத்துவது மன்னர்களுக்கு மட்டும்தான் நடத்தணும், உடனே அவன் சத்திரியன், அதனால் அவனுக்கு மட்டும்தான் நடத்தணும் என்றெல்லாம் இவர்கள் கூறி வைத்திருந்த வரலாறையும் நாம் மிக நுட்பமாக கவனிக்கிறோம். நண்பர்களே, இது 1800 1900 காலங்களில் ரொம்ப படுமோசமாக இருந்தது. நீங்கள் காங்கிரஸ் இயக்கம் மதுரையில் மாநாடு நடத்துகிறது 1901 காந்தியார் எழுதுகிறார். அங்கே வந்து தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் தனியாக தாங்களே சமைத்து தாங்களே சாப்பிட்டுக் கொள்கிறார்கள். அவர்கள் வந்து அந்த புகையிலே கிடக்கிறானே, ரொம்ப அக்கிரமமாக இருக்குன்னு எழுதிவிட்டு அவர் எழுதுகிறாரு, இதை பற்றி நான் கருத்து சொல்ல தயாராக இல்லை. அப்போ இவர்கள் தாங்கள் சமைத்த உணவை தாங்கள் சமைத்தது மட்டும்தான் உண்ணணும் அப்படிங்கிற கொள்கை உடையவர்கள். ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வந்தோடனே அவன் வீட்டு சமையல் அறையில் பட்டியல் இனத்தவர்களையும் பிற்பட்டப்பட்டவர்களையும் சமையல்காரனை வச்சுருந்தான். பட்டியல் இனத்தவர்களுக்கும் பிற்பட்டவர்கள் கையில் துப்பாக்கி சுடுற வாய்ப்பை கொடுத்தான். அதனால தான் வந்து இந்த பிரிட்டிஷ்காரர்கள் செய்த மாற்றத்தை நாம் பெரிதாக நினைக்கிறோம். அந்த மகாவிஷ்ணு பேசுகிற போது சொல்லுகிறார், இந்த பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த 65,000 குருகுலத்தையும் அழித்து விட்டான். அவர் வருத்தப்படுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது நண்பர்களே. பார்ப்பனர்களுடைய அந்த செல்வாக்கு அழிந்து விட்டது என்பதை அவன் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லாமல் சொல்லியிருக்கிறான். இதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், அப்போ பால், நெய், கற்கண்டு, வாழைப்பழம், தேங்காய் இவற்றையெல்லாம் இவர்கள் வாங்கிக் கொள்வார்களே தவிர அவர்கள் வந்து அது அவர்கள் செய்த தயிர் சோறு, அவர்கள் செய்த புளிசோறு, அவர்கள் செய்த பொங்கல், அவர்கள் செய்ய பாயாசம், இதை தான் நைவேத்தியம்பா. அப்புறமேலுக்கு நம்மள்ட்ட கொண்டு பிரசாதம்ங்கிற பேரால் நம்மளால் அதை கை கட்டி நின்று வாங்குகிற ஒரு நிலைமையை பார்க்குறோம் நண்பர்களே. அப்படியானால் சூத்திரர்கள் சர்சூத்திரர்கள்னால் யாரும் நினச்சிக்கூடாது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சைவ பிள்ளைமார்கள், பட்டியல் இனத்தவர்கள் என்கிற தலித்தர்கள் இவரெல்லாம் மடைப்பள்ளியில் நுழைய முடியாது, வேதம் சொல்லுகிறது நண்பர்களே. ஆமாம், நீங்கள் வேள்வியில் கூட அந்த காலத்தில் சூத்திரர்கள் செய்த வேள்வி இருந்திருக்கிறது, பெண்கள் செய்த வேள்வி இருந்திருக்கிறது. அதில் கிடைத்த பொருளை நீங்கள் உண்ணக்கூடாது அப்படின்னெல்லாம் இந்த மனு நீதி வரையறை செய்திருக்கிறத நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். இன்றைக்கு ஆர்கெஸ்ட்ரா பாட்டு பாடுறவங்க இருக்காங்க. அந்த காலத்தில் பாட்டு பாடுபவர்கள் வந்து தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டார்கள். அப்போ திரைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தீண்டத்தகாதவர்கள். நான் மிக நுட்பமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு மருத்துவர்கள் வந்து சமூகத்தில் மரியாதை உடையவர்கள். நண்பர்களே, நீங்கள் சோழர் காலத்திலையும் மராட்டியர் காலத்திலையும் மருத்துவர்கள் என்பது இழிந்தவர்கள். இதை நீங்கள் இப்போ நுணுக்கமாக கவனிக்கணும். வடநாட்டில் ஒரு மருத்துவ பெண்மணிக்கு இந்த பார்ப்பனர்கள் வந்து தண்ணீர் கூட கொடுக்காமல் அந்த தீண்டத்தகாதவர் சாதியில் பிறந்தார் என்கிற காரணத்தினாலேயே அந்த பெண் பட்டினியாக கிடந்து இறந்தார் என்பதை கவனிக்கிற போது தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இவர்கள் எந்த அளவு இந்த மருத்துவர்கள் மீதும், அதுவும் சூத்திர மருத்துவர்கள் அல்லது பட்டியலின மருத்துவர்கள் என்றால் அது மட்டும் இல்லை,
இன்றைக்கி அந்த காலத்தில் இந்த துணி நெய்பவர்களையும் அவர்கள் அப்படித்தான் வைத்திருந்தார்கள். சாயக்காரன்னு பேர் கொடுத்துடலாம், துணி நெய்பவனை. அப்போ இன்றைக்கி பெரிய பெரிய தொழிலதிபர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்கள், இவர்களெல்லாம் இந்த தீண்டத்தகாதவர்கள், இவர்களெல்லாம் இந்த வேள்வியை பார்க்கத்தகாதவர்கள், இவர்களெல்லாம் பார்ப்பனர்களுடைய உணவை பார்க்கத்தகாதது தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் சுயமரியாதை இயக்கம் மாநாடு நடத்திய போது இது நாடார் சமையல், இது பறையர் சமையல் என்று ஏன் அழைப்பதிலேயே போட்டார்கள் என்றால், இவர்களெல்லாம் சமைத்தால் அவர்கள் உண்ண மாட்டார்கள் என்பது நம்ம கவனத்தில் கொள்கிறோம். இந்த வேத மதத்துடைய தாக்கம் சைவ மதத்திலும் இருந்தது. ஆறுமுன் அவர்கள் பட்டியல் போடுறார். யார் யாரெல்லாம் சமைக்கத்தகாதவர்கள், யார் யாரோடெல்லாம் நாம் இணைந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது நண்பர்களே. இதையும் நம்ம கவனத்தில் கொள்கிறோம். அப்போது 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் இப்படி ஒரு கேலிக்கூத்து நடந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்கிறோம். அதனுடைய எச்ச சொச்சமாகத்தான் நாம் இன்றைக்கு இந்த மகாவிஷ்ணுவை பார்க்கிறோம். மகாவிஷ்ணு அங்கே பேசியதில் பிரிட்டிஷ்காரர்கள் இந்த குருகுலத்தை அழித்து விட்டார்கள். இந்த குருகுலங்கள் காலங்காலமாக இருந்தன. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு குருகுலம் இருக்கிறது, தெரியும். பரத்வாஜ ஆசிரமம்னு சொல்லி வாவே செய்யர் நடத்தினார். இத்தனைக்கும் வாவே செய்யர் லண்டனில் பிடிச்சவர். வாவே செய்யர் தீவிரவாதி. துப்பாக்கிலாம் செஞ்சு கொடுத்தாரு, அவன் ஆஸ்தோரையை சுடுறதுக்கெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த வாவே செய்யர் கூட அவர் இப்போ சூத்திரமானவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவார். அவர் மகனும் மகளும் சாப்பிடுவார்கள். ஆனால் அங்கிருந்த பார்ப்பனர்கள், அந்த பகுதி சனாதனிகள் அதிகமாக இருந்த காரணத்தினால் பார்ப்பனமானவர்களுக்கு தனியாக அவர் உணவும். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஓமாந்தர் ரெட்டியாருடைய தம்பி பையன், அவனுக்கு தனியாக உணவு, அவர்களுக்கு உப்மா, இவர்களுக்கு பழைய சோறு, அவர்களுக்கு தனிப்பானையிலே தண்ணீர் என்றெல்லாம் வேறுபடுத்தி புரட்சிகரமாக சிந்தித்த புரட்சிகரமான பார்ப்பனராகிய வாவே செய்யரே அப்படி நடந்து கொண்டார் என்றால், இவர்களுடைய குருகுலத்தினுடைய யோகிதைகள் எப்படி இருந்தன? அந்த குருகுலங்களில் எந்த ஒரு சூழல்லையும் இன்றைக்கு இருக்கிற ஒரு முதலியாரோ, செட்டியாரோ, ரெட்டியாரோ, அல்லது ஒரு வன்னியரோ, ஒரு முக்குளத்தோரோ, ஒரு படையாச்சியோ, ஒரு முத்துராஜாவோ யாரும் அங்கே சேர முடியாது. ஒரு பல்லரோ பறையரோ எந்த நிலையிலேயும் சேர முடியாது என்கிற நிலையினால் இந்த குருகுலங்கள் இருந்தது. அந்த குருகுலம் அழிந்து விட்டதே என மகாவிஷ்ணு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறார். யாரிடம் போய்? பட்டியல் இனத்து பிற்படுத்தும் மாணவர்களிடம் போய். அப்படியானால் இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், இவர்களிடமெல்லாம் மறைக்க வேண்டியதை மறைத்து இவர்கள் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் இதனுடைய தாக்கத்தில் கிறிஸ்துவ மதத்திலே பார்க்கலாம். நீங்கள் அந்த காலத்தில் ரேணிய செய்யர் போன்றவர்கள், இன்னும் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கெல்லாம் எல்லாரையும் சமமாக உட்காந்து சாப்பிட்ணும்னு சொன்னப்போ, நீங்கள் ஒரு வெள்ளாள கிறிஸ்தவன் ஒரு நாடார் கிறிஸ்தவனோடு இணைந்து சாப்பிட முடியாத சூழல் இருந்தது. ஒரு வெள்ளாள கிறிஸ்தவன் ஒரு பட்டியலின கிறிஸ்தவனோடு இணைந்து சாப்பிட முடியாத, உண்ண முடியாத, தனியாகவே அவர்கள் போய் சமைத்துக் கொள்வார்கள். நீங்கள் ஹெச்.ஏ. கிருஷ்ண பிள்ளைன்னு ஒரு ஆள், அப்பாசாமி பிள்ளைன்னு ஒரு ஆள், 2 பேர் சைவ பிள்ளைமார்கள். அந்த ஹெச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை வாத்தியார், அப்பாசாமி பிள்ளை ஸ்டூடெண்ட்டு. அவன் பல நாள் இந்த வாத்தியார் வீட்டில் உட்காந்து படிக்க வேண்டிய சூழல். ஆசிரியர் வீட்டிலேருந்து அரிசி எடுத்துக்கிட்டு, ஆசிரியர் வீட்டிலேருந்து பருப்பு எடுத்துக்கிட்டு கேணியில் அப்பாசாமி பிள்ளை தனியாக சமைச்சு தான் சாப்பிட்டான். அதுக்கு ஹெச்.ஏ. கிருஷ்ண பிள்ளையும் ஒத்துழைச்சார். ஏன்னா பிறகு அவன் பெரிய வழக்கறிஞராக வந்தான் அப்பாசாமி பிள்ளை. அப்பாசாமி பிள்ளை இந்து சைவ வெள்ளாளர், இவர் கிறிஸ்தவ சைவ வெள்ளாளர். அப்போ நீங்கள் இதை நுணுக்கமாக கவனிக்கணும். அப்படியானால் இவர்கள் மரமாதிய முகமதியர்கள், மதம் மாறிய கிறிஸ்தவர்கள், பட்டியல் இனத்தவர்கள், யாரையும் இவர்கள் நீங்கள் 1800 காலங்களிலேயே இப்படி வாழ்ந்தவர்கள். அந்த கருத்தைத்தான் இவர்கள் இன்றைக்கும் திணிக்க நினைக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் இந்த காலம் நவநாகரிகமான காலத்தில் இவர்கள் இந்த குருகுல கல்வியை திணிக்கிறார்கள். குருகுல கல்வி என்றாலே அங்கே சமமான உணவு இல்லை, அங்கே 2 பேரையும் சமமாக நடத்துவது இல்லை. அதற்காக அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம், இந்த தீண்டத்தகாதவர்கள் என்கிற பிரிவை இவர்கள் உருவாக்கி இவர்கள் மிக மோசமாக நடத்திய வரலாறு தான் நண்பர்களே வரலாறு. அதனால தான் தந்தை பெரியாரும் வரதராஜ நாயுடுவும் அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்த தண்டபாணி பிள்ளையும் எக்காரணம் கொண்டு இந்த பரத்வாஜ ஆசிரமம் 1922 திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மாதேவியில் அந்த குருகுல கல்வி தந்ததற்கு 10,000 கொடுத்தது 5,000 நிறுத்தி வைத்தார்கள். எதற்காக தந்தை பெரியார் காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்தார்? காந்தி போன்றவர்களே அங்கே நடித்தார்கள். காந்தியே எழுதுகிறார், எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, அவங்க விரும்பாதவர்களே அவர்கள் தொடரலாம், இவர்கள் கோரிக்கை வைக்கிறதும் தப்பு இல்லை, சமபந்தி உணவு போடு கேட்பதும் தப்பில்லை, சமபந்திக்கு நாங்கள் வரமாட்டோம் என சொல்லுவதும் தவறில்லை என்று ஒரு விதமாக ஒரு காந்தி இங்கிட்டும் அங்கிட்டும் நடித்தார் என்கிற காரணத்தினால் தானே இந்த பெரியார் காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்தார், சுயமரியாதை இயக்கம் தோன்றியது. இவர்கள் அழைப்புதலில் பேர் போட்டு அடித்து இவர்கள் நாடார்கள் சமைக்கும் இடம் என போட்டார்களே. அப்படியானால் இதை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. இந்த குருகுலம் என்பதே இன்றைக்கு இருக்கிற பார்ப்பனர் அல்லாதவர்கள், இன்றைக்கு இருக்கிற பட்டியலினத்தவர்களுக்கு எதிரானது.
வகுப்பு பேதம் காண்பிக்கிற இடம் அது, நம்மை உள்ள விடாத இடம் அது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த சுயமரியாதை இயக்கம், நீங்கள் சீனிவாசரா அப்படிங்கிற ஒரு கன்னடத்து ஐயர் பட்டியலினத்தர் வீட்டில் சாப்பிட்டார், பொதுவுடைமை இயக்கம். இப்படி இவர்களெல்லாம் சேர்ந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாற்றினார்கள். அப்படியானால் இவர்கள் வருத்தப்படுகிற இந்த குருகுல கல்வி இருக்கிறதே, அவர்கள் இன்றைக்கு எல்லா மாணவர்களும் இணைந்து ஒரே வகுப்பில் உட்கார்ந்து இருக்கிறார்களே, எல்லா சாதிக்காரனும் வகுப்பறையில் உட்கார்ந்து படிக்கிறானே என்கிற வருத்தத்தோடு மகாவிஷ்ணு பேசுவதை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். இந்த சிந்தனை இருக்கிறதே, சீழ்பிடித்த சிந்தனை இருக்கிறதே, சமூகத்தை சில ஆயிரம் ஆண்டுகளாக அழித்த சிந்தனை இருக்கிறதே, அதுதான் இன்றைக்கு அங்கே வெளிப்பட்டு இருக்கிறது. இது ஆதிக்க சக்திகளுக்கு அல்லது இந்த சனாதனத்தை பின்பற்றுகிற அல்லது அது கொஞ்சம் கொஞ்சமாக சைவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவத்துக்கு அதனுடைய வேர் வேதத்தில் இருக்கிறது, அதனுடைய வேர் மனுநீதியில் இருக்கிறது, அதனுடைய வேர் இதையெல்லாம் தடை செய்யாமல் இது வராது என்பதால் தான் டாக்டர் அம்பேத்கர் மனுநீதியை கொளுத்தினார், வேதத்தை கொளுத்தினார். அவர்கள் கொளுத்தியதற்கு காரணம் இந்த சிந்தனை காலந்தோறும் இருக்கும், அதனால தான் அது அழியாததுன்னு சொல்கிறான். இப்போ நம்மவர்களுக்கு தான் அது புரிவது இல்லை. அப்படியானால் நண்பர்களே, இந்த மகாவிஷ்ணுக்கள் எதுவரை தோன்றுவார்கள் என்றால் இந்த நூல்கள் இருக்கிற வரை தோன்றுவார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் இதை பேசிக்கொண்டே இருப்பார்கள். நாம் தான் விழிப்போடு இருக்க வேண்டும். அங்கே ஒரே ஒரு சங்கர் அங்கே எதிர்த்திருக்கிறார். இத்தனைக்கும் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு மாற்றுத்திறனாளியை இன்றைக்கு உலகம் போற்றுகிறது அவர் எதிர்த்த காரணத்தில். ஆனால் அவர் எதிர்த்த போது மிரண்டு போய் நிற்கிறார். கூட இருக்கிற மற்ற சூத்திர ஆசிரியர்கள், கூட இருக்கிற மற்ற பட்டியலினத்து ஆசிரியர்கள் ஏன் அவரை ஆதரிக்கவில்லை? அச்சம் என்பது கீழ்களது ஆசாரம். இவர்கள் அஞ்சி அஞ்சி சாகிற அகிரிணைகள். நீங்கள் பணிபுரிகிற இடமாக இருக்கட்டும், குடியிருக்கிற இடமாக இருக்கட்டும், எந்த இடத்திலும் இந்த தீண்டாமையை, இந்த அடுக்குநிலை தீண்டாமையை எவன் எதிர்க்க தயங்குகிறானோ அவன் இந்த உலகில் வாழ தகுதியற்றவன். அனைவருக்கும் நன்றி.